Generation of mathematics chapter 1 example 1.13. Let A equal to set of 1, 2, 3, B equal to set of 4, 5, 6, 7 and function 1, 4, 2, 5, 3, 6 be a function from A to B so that f is 1 to 1 but not onto function. So கவனிங்க இப்போ A B செட் கொடுத்துட்டாங்க ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க A to B ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க இது 1 to 1 பட் நாட் ஆன் டு ன்றத ப்ரூவ் பண்ணி சொல்லிருக்காங்க. ஸோ கவனிங்க ஃபர்ஸ்ட் இது ஃபங்க்ஷன் செக் பண்ணணும் ரெண்டு கண்டிஷன். ஸோ அந்த ரெண்டு கண்டிஷன் எவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் அப்படியே மேலே எழுதிக்காங்க 4 1 2 3 and 4 5 6 7 அதாவது ஏவி என்ற செட்டில் தான் டிஃபைன் ஆகுது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனால ஏபி நீங்கள் டேரெக்டாக போட்டுக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி போட்டுட்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுங்கள். இப்போ 1 to 4க்கு ஒரு ஃபங்க்ஷன் 2 to 5க்கு ஒரு ரிலேஷன் அது 3 to 6 ஒரு ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷன் சேர்ந்து ஃபங்க்ஷனாக வருது இந்த இடத்துல. ஸோ 1, 4, 2, 5, 3, 6. ஸோ இந்த இடத்துல இதில் எல்லா எலமெண்ட்ஸும் பேராக இருக்குன்னு பாருங்கள். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இதில் எல்லா எலமெண்ட்ஸும் பேராக இருக்கணும், ஒரு எலமெண்ட்டு காலியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ 1 2 3 மட்டும் தான் இருக்குது. அந்த 1 2 3 மூணுத்துக்குமே இமேஜ் இருக்குது. இமேஜ்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது ஒரு கூட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அது இமேஜ். ஸோ அப்படி கனெக்ட் ஆகிருக்குது, மூணுமே கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒவ்வொரு காலியாக இருக்கக்கூடாது மீன்ஸ் என்ன மீனிங்கு? இப்போ இங்கே 4 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த இமேஜ் இல்லை பார்த்தீங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. மூணு இமேஜ் இருக்குன்னா மூணுத்துக்குமே இருக்கணும். ஸோ அது வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஸோ இங்கே மூணுத்துக்குமே இருக்குது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இமேஜுக்கு இதாக ரெண்டுத்துக்கு கூட கனெக்ட் ஆகிருக்குதான் பாருங்கள். இப்போ 1க்கு பார்த்தீங்கன்னா 4க்கு 5 கனெக்ட் ஆகிருக்குதா, அதுதான் ரெண்டு இமேஜ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே இங்கே கனெக்ட் ஆகலை. 1க்கு 4 மட்டும் தான் இருக்குது, 2க்கு 5 மட்டும் தான் இருக்குது, 3க்கு 6 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மூணாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ 3 எலமெண்ட்டும் இமேஜ் இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே காலி எலமெண்ட்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காலியாக எந்த எலமெண்ட்ஸுமே இருக்கக்கூடாது, இமேஜ் ஆகாமல் இருக்கக்கூடாது, இமேஜ் எதுக்கு கூடயும் கனெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு இமேஜ் 2 இமேஜ் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒன்று மட்டும்தான், எல்லாத்துக்கும் ஒன்று மட்டும்தான், அந்த மாதிரி ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒன்று மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ அப்போது எஃப் ஏ டு பி இஸ் ஏ ஃபங்க்ஷன். அவங்க டிஃபைன் பண்ணியிருக்க அந்த ஃபங்க்ஷன் வந்து இது ஃபங்க்ஷன் தான் அப்படி நீங்கள் சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 1 to 1 பட் நாட் ஆன் டுன்னு சொல்லணும். ஸோ 1 to 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக பேராக இருக்கணும் எல்லாத்துக்கு கூட. ஸோ 1 கூட இப்போ 4 கூட பேர் ஆகிருக்குதா, 2 5 கூட பேர் ஆகிருக்குதா, 3 6 கூட பேர் ஆகிருக்கணும். இப்போ இதே 1 வந்து இங்கே இன்னொரு இமேஜ் கூட பேராக இருக்கக்கூடாது. 1 அது 2 இமேஜ் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இல்லைனாலே அது 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஸோ இட் இஸ் 1 to 1 பிகாஸ் pairs with different elements. It pairs with different elements. Different elements கூட பேர் ஆகுது. இன்னும் வேறு இமேஜஸ் கூட பேர் ஆகுது ஆஃப் இமேஜஸ். பேர்ஸாக வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் கூட என்ன செய்யுது, பேர் ஆகுது. ஸோ அதுதான் இது 1 to 1 சொல்லியிருக்கு. அடுத்த பாருங்கள் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இமேஜ் ஆனது எதுவுமே காலியாக இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 7 காலியாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஆன் டு. இட் இஸ் நாட் ஆன் டு பிகாஸ் 7 belongs to B has no pre-image. Pre-imageனா முன்னிலைக்கு இமேஜ். ஏல வந்து அது இதுக்கு கூட ரிலேட் ஆகிட்டு பார்த்தீங்களா? ஸோ அதனால் ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இதுதான் ரீசன்ஸ். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.